சவுதி அரேபியாவில் பிரச்சனை அப்படின்னு நம்ம செய்தி போட்டிருக்கோம். ஆனால் சவுதி அரேபியாவால் பிரச்சனை அப்படிங்கிறத இப்போ புதியது ஒரு செய்தியாக கிடச்சிருக்கு. அப்படி என்னதாங்க பிரச்சனை பார்க்கலாம். லெபனானில் ஒரு வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆவதற்கான ஒரு பெரிய திறவுகோல் ஒன்று இருக்குங்கிறாங்க. பூட்டி யார்கிட்ட இருக்குது? சாவி இவங்கக்கிட்ட இருக்குது. இந்த சாவியை வச்சு தான் பெரிய அளவில் மிடில் ஈஸ்டில் பஞ்சாயத்து நடக்குதுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ WWக்கான திறவுகோலா இந்த லெபனான். பாகிஸ்தானில் நிஜமாவே சீஸ் ஃபயர் டீலுக்கான ஒரு மீட்டிங் நடக்க தான் போகுதா? நடந்துருச்சா? என்ன கதை அப்படிங்கிறத தான் இங்கே டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போகிறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப்பு. நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. ஜான் ஹூலி. இவரை பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி எந்த செய்தி சேனல்கள்லையுமே இவரை பற்றிய செய்திகளை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. புதினுக்கான இங்கிலாந்து பாதுகாப்பு செயலாளருடைய பதில் தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அதாவது என்ன சொல்கிறாரு? புட்டினுக்கே பதில் சொல்கிறார், ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அட்லாண்டிக் பெருங்கடலில் ரஷ்யாவினுடைய செயல்பாடு அதிகமாக இருக்குது, இதை தடுத்து நிப்பாட்டிக்கோங்க அப்படிங்கிற எச்சரிக்கையை இங்கிலாந்து சைட்லேருந்து கொடுக்குறாரு. ரெண்டாவது, அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறதையே பெருமை பொங்க பேசிக்கிறார். எப்படி சார் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, புட்டின்கிட்ட நாங்கள் சொல்கிறது ஒன்று தான், உங்களை நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம், எங்களுடைய கடலுக்கு அடியில் நீங்கள் சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். பட் அது என்ன வேலைங்கிறத சொல்ல மாட்டுறாரு. அப்படி நீங்கள் செய்கிறதுனால எங்களுக்கு ஏகப்பட்ட சேதம் ஏற்பட போகுது, அப்படி ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தான் பொறுப்புங்கிறதுக்கான ஆதாரங்களை நாங்கள் திரட்டி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் இவர் சொல்லக்கூடிய செய்தி. கூடிய விரைவில் ரஷ்யாவினுடைய போர் உக்ரைனை தாண்டி இங்கிலாந்து மீது இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் எழுது. இது தொடர்பாக அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளையும் நமக்கு ஈரான் மோதல் காரணமாக எரிவாயு பற்றாக்குறை இந்தியா முழுவதும் இருக்குங்கிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. உங்களுடைய வீடுகள்லையும் சரி, கடைகள்லையும் சரி கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க. ஆனால் கண்ணாடி உற்பத்தியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி ஏதாவது அக்கறைப்பட்டீங்களா? இப்போது நீங்கள் டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இன்றைக்கி இந்தியா முழுவதும் பெரிய அளவில் வணிகம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. அது வால்மார்ட்டில் இருந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் வரைக்குமே கண்ணாடி பாட்டில்களை வச்சு தான் விற்பனை அப்படிங்கிறதே இருக்குது இல்லையா? இந்த மாதிரி. ஸோ இப்படிப்பட்ட கண்ணாடிகள் உற்பத்தி செய்கிறதுக்கு எரிவாயுவினுடைய தேவை ரொம்ப அவசியமானது. அதை ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும் சூடு பண்ணால் மட்டும்தான் கண்ணாடியே உருவாகும் இல்லையா? அப்போது அதற்கெல்லாம் பெரிய அளவிலான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போ ஏகப்பட்டது வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எரிவாயு பற்றாக்குறையால் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ வால்மார்ட் போன்ற நிறுவனங்கள் முதல் சில்லறை விற்பனையாளர்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக இது மூலிமா சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இன்ன வரைக்கும் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், எல்பிஜி சிலிண்டரு ஆர்டர் பண்ணி 40 நாளைக்கு மேலே ஆகுது, இன்ன வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை. அரசாங்கம் மத்திய அரசோ மாநில அரசோ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் கள்ளச்சந்தையில் பதுக்குபவர்களுடைய எண்ணிக்கை அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டாமர் ஏற்கனவே UAE போயிருந்தார், சவுதி அரேபியா போயிருந்தார், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி அந்த நாட்டினுடைய தலைவர்கள்ட்ட பேசியிருந்தார். அப்படிப்பட்டவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. புட்டின் மற்றும் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளால் எரிசக்தி மசோதாக்கள் தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களுக்கு உள்ளாவதுனால ஒரு பெரிய குழப்பமான சுச்சுவேஷன் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. நான் டயர்டாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா, நீங்கள் மட்டுமா டயர்டானீங்க? நாங்களும் தான் டயர்டாயிட்டோம். ஏமன் நாட்டினுடைய தலைவர், ஏமன் எப்படி உடஞ்சு கிடக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் உடைந்த பகுதிகள் தனித்தனியாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏடன் துறைமுகமாகட்டும், இங்கே இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகளாகட்டும், இவங்க எல்லாருமே தனித்தனியாக தங்களுடைய வேலைகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஹவுதிகளுடைய தலைவர் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, ஸ்பெயின் அப்படிங்கிறது ஒரு கண்ணியமான நாடு. அந்த நாடு எடுத்தாங்கல்ல ஒரு முடிவு, அது மாதிரி மற்ற அரபு நாடுகளோ வளைகுடா நாடுகளோ ஏன் எடுக்கலை? ஈரானுக்கு ஆதரவான முடிவுகளை அவங்க எடுக்காமல் இருந்ததனுடைய விளைவு தான் இப்போது அவங்க அனுபவித்து வரக்கூடிய துயரம் அப்படின்னு சொல்கிறார். இந்த பார்வைக்கான அர்த்தம் என்ன? கொஞ்சம் யோசித்து பார்த்தா முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். அது யுரேனியம் செறிவூட்டலை கட்டுப்படுத்துறதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணுறாங்கல்ல, அதுக்கு
நாங்கள் உங்களுக்கு முடியாதுன்னு தான் சொல்லுவோம். எங்களால் முடியும். எது முடியும்? யுரேனியம் செறிவூட்டலை செய்ய முடியும், அதை அணு ஆயுதமாக உருவாக்க முடியும். இது மட்டும்தான் எங்களுக்கு தெரியுமே தவிர முடியாதுங்கிற வார்த்தையை உச்சரிக்க முடியாது. முழு அணுசக்தி உரிமைகளை தக்க வைத்து கொண்டு யுரேனியம் செறிவூட்டலை தொடரப்போவதாக, அதற்கான வேலைகளை செய்ய போவதாகத்தான் இப்போ டெஹ்ரான் பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ முடியும், எங்களால் முடியும். முடியாது, நீங்கள் சொல்கிறத செய்ய முடியாது. பாலஸ்தீன மண்ணில் உருவான புற்றுநோய் தான் இஸ்ரேல் அப்படிங்கிற மாதிரியான பெரிய ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்கிறா? பாகிஸ்தானுக்கு விமர்சனமாக ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தான் இப்போது நெதன்யாகுவுக்கு பதிலடியாக கொடுத்துருக்காரு ஷெபாஸ் ஷெரீப். அது மட்டும் இல்லை, இவரோடு சேர்த்து பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார்ல ஆசிஃப் அவர்கள், அவங்களும் இதே மாதிரியான வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ வித்தியாசமான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி இஸ்ரேலை கார்னர் பண்ண முயற்சிக்கிறாங்க பாகிஸ்தான். ஈரானுடான நட்பை பலப்படுத்தி இந்த சீஸ்ஃபயர் டீலை எப்படியாவது அவங்களுக்கு முடிச்சு கொடுக்கணுங்கிறது பாகிஸ்தானுடைய எண்ணப்பாடு. ஸோ அமெரிக்காவினுடைய அந்த கெடுபிடிகளுக்கு மத்தியில் பாகிஸ்தான் ஈரானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை இந்த மீட்டிங்கில் நடத்துவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சவுதி ஆலைகள் மீதான தாக்குதல்கள் பதற்றத்தை அதிகரிச்சிருக்கிறதுனால எண்ணெய் விலை உயர்ந்திருக்கு. ஹார்முஸ் வழித்தடம் முழுவதுமாக முடங்கக்கூடிய நிலையில் இருக்குது. ஆனால் சவுதி அரேபியாவிலிருந்து வரக்கூடிய விநியோகம் உலகத்தை கொஞ்சம் ஓரளவு சீராக்கிக்கிட்டு இருந்தது. இப்போது அதற்கும் அந்த இடத்துல ஆப்படிச்சிட்டாங்க ஈரான். இதனால் சவுதி அரேபியாவில் இருந்து செங்கடல் வழியாக மற்ற உலக நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த எண்ணெய் போக்குவரத்துங்கிறது முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கு. இது பெரிய அளவிலான பிரச்சனையாக மாறி எண்ணெயோட ரேட்டு மறுபடியும் $100 மேலே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஒரு பீப்பாயினுடைய விலை. இந்த அளவிற்கு மோசமாக போனதற்கு காரணம் சவுதி அரேபியா டு செங்கடல் ஏரியாவுக்கு போகக்கூடிய அந்த பைப்லைன் கட்டானது தான். அதாவது லெபனானில் இருக்கக்கூடிய பெய்ரூட்டை பற்றி உங்களுக்கே தெரியும். இப்போ தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு உள்ளாயிட்டே இருக்குது. இப்போது லெபனான் அரசு என்ன பண்ணுறாங்க? தேசிய துக்க தினமாக அதை அறிவிக்கிறாங்க. வேறு வழி இல்லை, எங்களை தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, வேறு நாடுகள் எதுவும் கேட்க மாட்டீங்களே அப்படின்னு வருத்தம் தெரிவிக்கிறாங்க. ஹிஸ்புல்லாவை நிராயுதபணியாக்குவது தான் எங்களுடைய ஒரே இலக்கு அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இப்போ பேசியிருக்காரு. பட் ஹிஸ்புல்லா அவங்க வாட்டுக்கு அமைதியாக தான் இருந்தாங்க. அட்டாக் பண்ணது யார்? இஸ்ரேல். தேவையற்ற வன்முறையை கட்டவிழ்த்தது யார்? இஸ்ரேல். தேவையற்ற இனப்படுகொலை நடத்திக்கிட்டு இருக்கிறது யார்? இஸ்ரேல். இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு உலகத்தினுடைய அட்டென்ஷனை தன் பக்கம் திருப்புறதுக்காக இப்படி ஒரு வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படிங்கிறத உலகத்தில் 60க்கும் மேற்பட்ட நாடுகள் கண்டனங்களாக பதிவு செஞ்சுருக்காங்க. போருக்கு முன்னாடி ஒரு 138 கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்துட்டு போச்சு. எப்படி? டெய்லி. ஆனால் ஒரு நாளில் இன்றைக்கி வெறுமன 6 கப்பல்கள் மட்டும்தான் கடந்து போயிருக்கு அப்படிங்கிற தகவல். 800க்கும் மேற்பட்ட கப்பல்கள் லைன் கட்டி நிற்கிறாங்களாம். உள்ளே போகிறதுக்கு ஈரான் அனுமதி கொடுக்காதுங்கிறது IRGC எடுக்கக்கூடிய முடிவுங்கிறதுனால ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் அங்கே விதிக்கப்பட்டிருக்குங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. 12 அப்படிங்கிறது இப்போ 6 மாறிடுச்சு. பாகிஸ்தான் மட்டும்தான் ஈரானுக்கு உதவி செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா? அதான் கிடையாது. சீனா இதுவரைக்கும் 26 முறை ஃபோன் பண்ணி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. 15 பாயிண்ட் 10 பாயிண்ட் உள்ளிட்ட விஷயங்களில் என்னென்ன இடம்பெறணும் அப்படிங்கிற கைடன்ஸும் சீனா தரப்பில் இருந்து சொல்லப்பட்டதாக தகவல் வெளியாயிருக்கு. எது எப்படியோ சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து இந்த போரை நிறுத்தினாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் சந்தோஷப்படும். அப்படி இல்லாட்டி லெபனானில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்லாம் பார்க்கும்போது அது கண்டிப்பாக WW3 நோக்கி போயிருமோங்கிற அச்சம் இருக்குது. பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா பிரசாத் அப்படின்னே நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதற்கான பதில் என்கிட்ட கிடையாது. ஆனால் யார் சொல்கிறாங்க அப்படின்னா தஸ்னீம் அப்படிங்கிற நியூஸ் ஏஜென்சி மிடில் ஈஸ்ட்லேருந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லை, அல் மயாதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், அங்கே சில ஈரானிய அதிகாரிகள் தொடர்பில் இருப்பாங்கல்ல, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலியமாகவும் சில விஷயங்கள் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்களாம், அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முறிவடையக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. இஸ்லாமாபாத்துக்கே பாகிஸ்தானை சேர்ந்த அதிகாரிகள் மூலியமாக முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் ஈரானில் இருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் ஆட்கள் வந்தால் கூட இந்த ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆகாது. காரணம் என்னென்னா, லெபனானில் போர் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த போர் முதல்ல நிப்பாட்டினா மட்டும்தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை பற்றி பேச முடியும். லெபனானில் போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஈரானும் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்படி நிம்மதி இல்லாத இடத்துல எப்படி சீஸ்ஃபயர் டீலை பற்றி பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஈரானிய அதிகாரிகள்.
இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய யதார்த்தமான கள நிலவரம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.